கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் திரித்துவ தெய்வத்தின் நாமத்தினாலே நம்முடைய அற்புதமான வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வாழ்த்தி அழைக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வேத ஆராய்ச்சி கூட்டத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி உன்னதமான தேவனுடைய சன்னிதானத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். இப்படியாக இந்த மாதத்தில் அல்லவா ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய ரோகங்களுக்காய், நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய தவறுதலுக்காக மனித அவதாரம் எடுத்து உலகத்திலே வந்து பிறந்தார். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இந்த நாட்களை, இந்த மாதத்தை நினைவு கூறுகிற வேளையிலே நாமும் கூட தேவனுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய அற்புத செயல்களுக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக, மகிமையுள்ள தெய்வமாக, மாறாத தெய்வமாக இம்மட்டும் நம்மை நடத்தினார். அதற்கு நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், சமர்ப்பிப்போம், ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை கூட கர்த்தர் எங்களுக்கு ஈவாக கொடுத்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை வாழ்த்த நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுடைய வாழ்வில நாங்கள் கிடைக்க பெற்றபடியால் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. We praise and worship you Lord for all the blessing. We made us to worship and praise you Lord. Thank you Lord for all the blessing. For all the blessing we thank you. உம்மை துதிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. தியானிக்கின்ற வேத வசனங்கள் பார்க்கிற கேட்கிற உள்ளங்களிலே கர்த்தர் கிரியை செய்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. People, those who are seeing us and joining with us for the prayer and worship, bless them Lord wherever they are, whatever they do, bless them abundantly. அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை உமக்கே இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துமஸ் பாடலாக ஒரு பாடலை பாடி தேவனை துதிக்கலாம். காரிருள் வேளையில், கடுங்குருள் நேரத்தில், ஏழையின் கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உந்தன் மா தயவே தயவு என்ற அற்புதமான பாடல். ஒரு 2 சரணங்கள். விண்ணில் தேவனுக்கே மகிமை, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடினவை விட்டிருக்காமல் மானிடரானது மா தயவே தயவு. காரிருள் வேளையில், in the dark time when God Jesus born in this world. So let's sing this song and praise the Lord. காரிருள் வேளையில், கடுங்குருள் நேரத்தில், ஏழையின் கோலமதாய், ஆமென், பாரினில் வந்த மன்னவனே உந்தன் தயவே தயவு. காரிருள் வேளையில், கடுங்குருள் நேரத்தில்,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நம்முடைய வேதாகமத்தை சங்கீதம் 23க்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். Let's all turn our Bible to Psalm 23. சங்கீதம் 23, Psalm 23 for our response reading. We will read alternatively this psalm and the last word of the chapter we will read together. சங்கீதம் 23 ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். We will read alternatively Psalm chapter 23, Psalm of David. கடைசி வசனத்தை last word we will read together. சங்கீதம் 23 மாறி வாசிக்கலாம், மாறி மாறி. 6வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன், ஆமேன். எத்தனை அருமையான வசனம் பிரியமானவர்களே. அவர் நம்மை மேய்க்கிற தெய்வம், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வம். இந்த சங்கீதத்தை 23வது சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Based on this Psalm 23, there are so many books written about Psalm 23 because it says God is my shepherd. He knows how to lead me. He knows how to provide me. He knows how to guide me. அருமையான சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய பிரதானமான மேய்ப்பன். 1 பேதுருவிலே வாசிக்கிற பொழுது பிரதானமான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், the big shepherd என்று சொல்லி இருக்கிறது. அவர் வருகிற பொழுது நமக்கு வெகுமதிகளை கொடுப்பார். When he comes, he will reward to everyone, every believers, every sheep. நம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை அருமையான வசனங்கள். இந்த வசனங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பொழுது நம்மோடு கூட பேசுகிறது, நம்மோடு கூட இடைப்படுகிறது, நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறது. When we read this passage, this portion, God is leading us. And we understand that God is always with us. God is always with me. We claim and just praise the Lord. நாம் இதை பிடித்துக்கொண்டு வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு வார்த்தைகளை சொல்லி தேவனை நாம் துதிக்க ஆராதிக்க அது ஏதுவாக இருக்கின்றது. யாவரும் கண்களை மூடி தேவனை துதிக்கலாமா? வாய்களை திறந்து அவரை துதிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே பிரதான மேய்ப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்களை போஷிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை போதிக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய தேவைகள் என்னது என்று அறிந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அற்புத தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கப்பட பாத்திரரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை நல்ல தெய்வம் நீர். எங்களுடைய வாழ்விலே கூப்பிடுகிற பொழுதெல்லாம் பதில் கொடுத்து தேவைகளை சந்தித்து உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் அற்புதமாய் எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி. பிரதான மேய்ப்பராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக அல்லவா, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை ரட்சிக்கும்படியாய் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்தீர். You came from heaven, Lord, to save us from the sinful condition. So for that we praise and worship you, Lord. We thank you, Lord, for all the blessing, for all the wonderful work. எல்லா விதமான செயல்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். அப்பா, இதை துதிக்கிற வேளையிலே ஒரு சில ஜப குறிப்புகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We bring all our supplication, prayer request, the people, those who are around us, those who are asked us to pray for them. Bless them, Lord, wherever they are. எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ளவராக, மகத்துவம் உள்ளவராய், மாறாதவராய், கிருபை உள்ளவராய் அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள், இந்த மாதம் முழுவதும் குறைவு யாவும் நிறைவாகுவதாக. வருத்தத்திலே, மரண படுக்கையிலே, வியாதியிலே, வியாகுலத்திலே யாராகிலும் இருப்பார் என்றால் கர்த்தருடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் சுகப்படுத்துகிறார். If they lack something, Lord, provide their needs. That's what Psalm chapter 34:10 says.
If you seek the Lord, if you call him, he will provide all your need. Nothing you will be lacking. அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்படியா நீ செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை, இந்த ஜெப வேளையிலும் உடைய கரம் எங்களோடு கூட நடத்தட்டும். விசேஷமாய் தியானிக்கின்ற வசனத்தை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுவீராக. Speak with us all, with us Lord, through your word, precious word. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். துதி கன மகிமை ஸ்தோத்திரம் ஒருவருக்கு, இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஒன்றிணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நன்றாக எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடையே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறையாக உங்கள் யாவரையும் திருத்துவ தெய்வத்தின் நாமத்தினாலே இந்த அற்புதமான நாளில இந்த ஆராதனைக்கு, வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி அழைக்கின்ற பிரியமானவர்களை, நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளை அல்லது புதன்கிழமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த இந்த உலகத்திலே, பூலோகத்திலே நடக்கிற பொழுது செய்த அற்புதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தியானித்து வருகின்றோம். இந்த பைபிள் ஸ்டடி Wednesday we just meditate the miracle of Jesus Christ when he was on the earth. Nearly 35 miracles mentioned in our Bible. ஒன்றன் பின் ஒன்றாக, one after another, just we meditate. We finish all the miracles which is done by Jesus Christ. Then we have to meditate the miracles done by disciples. சீசர்களாலே செய்யப்பட்ட அற்புதத்தை நாம் இப்பொழுது தியானிக்க வேண்டும். சரி, இருந்த பொழுதும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். I told already, in the month of December we are going to meditate about the birth of Jesus Christ, the people, those who worked for that, and how the Jesus came to the world, why he came to the world, what is the reason behind. இதெல்லாம் நான் உங்களுக்கு I told you so many times. அநேக முறை உங்களுக்கு விளக்கி சொல்லிருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும், கிறிஸ்துமஸ் நாட்கள் முழுவதுமாக நாம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, ஏன் பிறந்தார், அவருடைய பிறப்பிற்கு எத்தனை பேர் வேலை செய்தார்கள், அவருடைய வேலைகள் எப்படியா இருந்தது என்பதை குறித்து நான் தியானிப்போம் என்று சொல்லியிருந்தேன். அதனால் இந்த வாரத்தில் இருந்து 31ஆம் தேதிக்கு அல்லது கிறிஸ்துமஸ் முடிகின்ற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த அற்புதமான பிறப்பு நற்செய்தியை, கிறிஸ்துமஸ் நற்செய்தியை நான் உங்களுக்கு விளக்க சொல்லும்படியாக விரும்புகின்றேன். சரி, இந்த நாளில வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய வேதாகமத்தை மத்தேயு 1வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே. For this wonderful day to meditate few minutes, let's turn our Bible to Matthew chapter 1. Matthew chapter 1. I would like to explain about a person, his name wonderfully mentioned here. சரி, நாம் தமிழ்ல வாசிக்க கேட்போம். Let's listen to read in Tamil. Then if you are having a Bible, English Bible with you, whatever the language, you can just think about that and to read this word. மத்தேயு 1வது அதிகாரம் வாசியுங்கள். 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு, அவள் புருஷனாய், போதுமானது, அவளுடைய புருஷனாகிய யோசேப்பு என்று சொல்லி இருக்கின்றது. ஜோசப், மேரிஸ் ஹஸ்பண்ட், அவரை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகின்றோம். we are going to meditate about Joseph. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையின் தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. Gracious Lord, we thank you, we praise you Lord. இந்த அற்புதமான நாளிலே நாங்கள் தியானிக்கின்ற இந்த யோசேப்பின் வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்களை, ஆண்டவரே, அற்புதமான செயல்களை எங்களுடைய வாழ்க்கையோடு கூட ஒன்றுபடுத்தி அப்படியே நாங்களும் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Why Joseph? எதற்காக யோசேப்பை தேவன் தெரிந்து கொண்டார்? அந்த நாட்களே பிரதான ஆசாரியர்களுடைய குடும்பங்கள் அநேகம் இருந்தது, வேத பண்டிதர்கள் இருந்தார்கள், வேத படிப்பாளிகள் இருந்தார்கள், தேவனுடைய ஆலயத்தை சுற்றிலும் வேதத்தை தியானித்துக் கொண்டே இருந்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஏன்னா நீங்க ஏசப்பா பிறந்த பொழுது அவர் 12வது வயதுல வேத பண்டிதர்களோடு கூட வியாக்கியானம் செய்தார் என்று சொல்லி நாம் தியானிக்கின்றோம். So there were so many scholars, Bible leaders, priests. Why only Joseph? எதற்காக யோசேப்பை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார்?
யோசேப்பை தெரிந்து கொண்டு, மரியாளை ஒரு பக்கம், யோசேப்பு ஒரு பக்கம், இவர்களை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவதரிப்பதற்கு, மனிதனாக பிறப்பதற்கு ஏன் இந்த குடும்பத்தை? They are not rich, they are not wealthy, they are not having so much money or anything. ஏன் அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார்? வாசிக்கிற பொழுது வெரி சிம்பிள் ஃபேமிலி, ஒரு சாதாரண ஒரு குடும்பம். எதற்கு தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார்? Why God is choosing this man? அதற்கு ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லும்படியாக விரும்புகிறேன். காரணம், இது கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களாக மாதமாக இருப்பதினாலே உங்களுக்கு இந்த வசனங்களை விளக்கும்படியாக விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, யோசேப்பு ஏன் யோசேப்பு? அந்த வருகின்ற வசனங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறது. The same chapter, the same verses explains why Joseph chosen by God. ஒன்று வேதத்தில் வாசிக்கலாம் பாருங்க, அவனை குறித்து சொல்லுகிறது. அதே வசனத்தை வாசியுங்கள். அவன் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்தார். நீதிமானாக இருந்தார். அவருடைய வேலைகளிலே he was so perfect, a righteous man. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே அநேக தேவ ஜனங்களை வேதத்திலே வாசிக்கிற பொழுது when we read in our Bible there are so many characteristics. யோபு, அடுத்தது அதற்கு முன்பதாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, ஏன் நோவா காலம், நோவா காலத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற பொழுது from the generation of Noah, இவர்கள் யாவரும் நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக நண்பர்களை, அநேக தேவ பிள்ளைகளை, முன்னோர்களை, மூததையார்களை தேவன் பட்டியலிட்டு காண்பிக்கிறார். யாரெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நீதியாய் வாழ்ந்தார்கள். ஏன் தானியேல் கூட தன்னுடைய வார்த்தையிலே அழகாக வர்ணித்து சொல்லுகிறார். Daniel, he himself says when he was in the dungeon, சிங்க கெபில இருக்கிற பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் நேரத்திலும் தேவனை துதித்து தேவனை ஆராய்த்த கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. அவர்கள் நீதியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மன்னன் வாழ்ந்தான். நீரோ மன்னன் காலத்திலும் அல்லது டொமிசியன் காலத்திலும் ஜனங்களை உபத்திரவப்படுத்தி சிங்க கெபிலே தள்ளி பயங்கரமான உபத்திரவத்தின் நேரத்திலும் அவர்கள் தேவனை துதித்து தேவனை ஆராய்த்து நீதியாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிங்க கெபி, அடுத்தது உபத்திரம், தலையை வெட்ட கொடுத்தார்கள். நீங்கள் இந்த எல்லாம் எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 20-25 தேவ பிள்ளைகளை சொல்லுகிறது. இவர்கள் யாவரும் தேவனுக்காக நீதியாய் வாழ்ந்தார்கள். அந்த பட்டியலிலே யோசேப்பும் வருகின்றார். நீதியுள்ள மனிதனாக, நீதியுள்ளவராக, நீதிமானாக வாழ்ந்தார். தேவன் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, நீதிமான். இரண்டாவது, அதே வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் அவமானப்படுத்த மனதில்லாமல், அவன் யாரையும் குற்றப்படுத்தாத ஒரு மனுஷன். இன்றைக்கு சபைகளிலும் சரி, கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சரி, இந்த வார்த்தை எங்கும் சொல்லப்படுகிறது. காசிப்பிங், அடுத்தவர்களை குறித்து ஏதாவது ஒரு காரியங்களை பின்பதாக பேசிக்கொண்டே இருப்பது, தூஷணமான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பது, புறம் கூறுதல் என்று சொல்லி தமிழே சொல்லுவார்கள். புறம் கூறுவதல், அவமானப்படுத்துவது, மற்றவர்களை எதையாயிலும் சொல்லி அவமானத்திலே கொண்டு போய் தள்ளுவது. யோசேப்பு அதை செய்யவில்லை. இதை நீங்க இஸ்ரேல்ல வாசித்தீங்கன்னாக்க, மரியாள் திருமணம் ஆகாதபடிக்கு பிள்ளை சுமந்து கொண்டிருக்கிற சமயத்துல யோசேப்புக்கு நியூஸ் வருகிறது. நியூஸ் வந்த பொழுது அவளை அவமானப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியம் கிறிஸ்தவர்களுக்கு வரும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு தவறாத காரியங்கள் மற்றவர்களை குறித்து கேள்விப்பட்டால் எங்கும் தூற்றி தெரிவதுண்டு, எங்கும் தூற்றி தெரிவதுண்டு. இந்த காரியத்தை யோசேப்பு செய்யவில்லை. என்ன அருமையான ஒரு சாட்சி பிரியமானவர்களே. நம்மில் கூட தேவன் அப்படியாய் விரும்புகின்றார். ஒன்று, நீதி உள்ளவர்களாய், நீதிமானை கர்த்தர் பாதுகாக்கிறார், நீதிமானை தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார், நீதிமானுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படும், நிறைய வசனங்கள் சொல்லுகிறது. யோசேப்பு நீதிமானாக. இரண்டாவதாக, யோசேப்பு மற்றவர்களை அவமானப்படுத்தாதவனாய், குற்றப்படுத்தாதவனாய், குறை கூறாதவனாக, மற்றவர்களை குறித்து எந்த தவறான வார்த்தைகளை பேசாத ஒரு நல்ல குணம் படைத்தவன். இரண்டாவது காரியம்,
மூன்றாவதாக நாம் தொடர்ந்து கீழே வருகின்ற வசனத்திலே வாசிக்கிற பொழுது இந்த வசனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகின்றது. வாசிகள் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. சரி, இதை தொடர்ந்து நீங்கள் கீழே வருகின்ற வசனத்தை வாசிக்கிற பொழுது 24வது வசனம், the same chapter, let's read 24th word. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டான். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த மனிதன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சாமுவேல் சவுலிடத்திலே சொல்லுகின்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிற பொழுது யாரிடத்திலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார். கீழ்ப்படிதல் உத்தமம். கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, எனக்கு அருமையான தேவச்சனம், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களே உங்களை அன்பாக வருந்தி கேட்டுக்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஊழியர் சொல்லுகிற வார்த்தைக்கு just obey. Obedience is better than the sacrifice. He was a righteous man. அருமையான மனிதன். இரண்டாவது, யாரை குறித்தும் he never gossiping, never says about bad things anyone. கிறிஸ்துவ ஜீவியத்தில் மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவது, just obeying God's commandment. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே இது இப்படி, நான் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அவமானம் அல்லவா என்று சொல்லி எதையும் யோசிக்காதபடிக்கு அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு அதன் பிரகாரமாய் செய்த மனிதன். just obeying, never ask a question. இன்றைக்கு தேவன் அப்படியாக பிள்ளைகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் நீதி செய்கிறவராக இருக்கிறேன், நன்மை செய்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே தேவ ஊழியர்களை கொண்டு, தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு, வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற பொழுது, எனக்கு ஆலோசனை கொடுக்கிற பொழுது கேட்டு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். யோசேப்பு கீழ்ப்படுகிற அற்புதமான மனிதன். ஒருவேளை மற்றவர்களை தெரிந்து கொண்டிருந்திருந்தால் இதை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்று சொல்லி தெரியாது. நான் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? திருமணம் ஆகாமலே ஒரு பெண் குழந்தையை சுமக்கிறாளே, இது எனக்கு அவமானம் அல்லவா என்று சொல்லி யோசித்து மற்றவர்கள் விட்டிருப்பார்கள். ஆனால் யோசேப்பு அதை செய்யவில்லை. தேவ தூதன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு the angel of the Lord said, he accepted, never denied, just obeying. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அற்புதமான மனிதன். அடுத்ததாக நீங்கள் வேதத்துல வாசிக்கிற பொழுது 4வது குணாதிசயம், ஏன் யோசேப்பு, why Joseph, God has chosen Joseph. ஏன் யோசேப்பை தேவன் தெரிந்து கொண்டார்? 2வது அதிகாரத்தின் மேலே வருகின்ற 12வது 13வது வசனத்தை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கிற பொழுது, the second chapter Matthew 12 and 13th word வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று. சரி, 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தூதன் மீண்டுமாக யோசேப்பு இடத்திற்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் எழுந்து பிள்ளையையும் தாயும் கூட்டிக் கொண்டு, பேபி அண்ட் மதர் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அடுத்த வசனம், அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதில் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு. What a great man, what a great man. இரவு நேரத்திலே, குளிரான நேரம், such a terrible time. இந்த காலங்களிலே, டிசம்பர் காலங்களிலே நாம் இன்னும் அதிகமாக குளிட்டு அது இதையும் வாங்கி போத்தி எப்படியாவது இன்னும் தூங்கணும், let's sleep in some more time என்று சொல்லி யோசிப்போம். வேதம் சொல்லுகிறது, இரவிலே தேவ தூதன் வந்து சொப்பனத்திலே யோசேப்புக்கு சொல்லுகிற வார்த்தையை கேட்டு இரவிலே அந்த நேரத்திலேயே எழுந்து ஓடி போகின்றார். தாயையும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு ஓடி போனார். இரவிலே ஓடி போனார். இல்ல ஆண்டவரே, நான் காலையில போறேன், let me take time, please protect me, let me move morning. He never said.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்திலே செய்கிற வேலைகளை மிக உற்சாகத்தை காண்பித்தார். ஓடினார் தேவனுக்காக, ஏசப்பாவுக்காக. இந்த உலக ரட்சகரை சுமக்கிறேமே என்று சொல்லி குழந்தையும் தாயும் கூட்டிக் கொண்டு இரவிலே பிரயாணப்பட்டு போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகள் நாம் கேட்கிற பொழுது தேவனுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் பாருங்க. நேரம் கால பார்க்கவில்லை. எனக்கு இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் பிரிக்க முடியும்? Who can separate me from the love of God? அவருக்காக படுகிற பிரயாசத்திலே, அவருக்காக செய்கிற வேலைகளிலே, அவருக்கு செய்கிற ஊழியத்திலே, அவருக்காக படுகிற பாடுகளிலே நான் ஒரு நாளும் தோய்ந்து போவது கிடையாது. அதே 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்காக பாடுபடுவதை குறித்து. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல் பல வசனங்களிலே. இன்னும் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்திற்காக நான் எவ்வளவோ பாடுகளை சகித்தேன், பிழைப்போம் என்று நம்பிக்கையை அற்று போகத்தக்கதாக பிரச்சனை வந்தது. இருந்த பொழுதும் கர்த்தர் மீது நம்பிக்கை. அவர் எங்களை தப்புவிப்பார், இனியும் தப்புவிக்க வல்லவர் என்ற அற்புதமான வார்த்தைகள். யோசேப்பு தேவனுக்காக வருகிற உபத்திரவத்தை ஒரு நாளும் பொருட்படுத்தவில்லை, வேலையை ஒரு நாளும் பொருட்படுத்தவில்லை, அலைச்சல்களை ஒரு நாளும் பொருட்படுத்தவில்லை. Obeyed God's commandment, moving for God's work. நாம் தேவனுக்காக நேரம் காலம் பார்க்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுங்க, மகனே அருகிலே, சகோதரி அருகிலே ஒரு சகோதரன் இருக்கிற, போய் சொல்லுங்க, என்னுடைய அன்பை சொல்ல உடனே ஓட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மளே விருப்பம் கொள்ளுகிறார். நேரம் காலம் பார்க்காதபடிக்கு யோசேப்பு ஓடினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கீழே வருகின்ற வசனத்தினால் நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம். இவர்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள். லூக்காவிலே வாசிக்கிறோம், குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திற்கு. இன்றைக்கு பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதே கிடையாது. அநேக குடும்பத்திலே கிறிஸ்தவர்கள், பல வருஷமாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பாருங்க. லூக்கா, நீங்கள் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாமத்தை நாம் திருப்பலாம். 2வது அதிகாரம் வாசியுங்கள். 15வது 25வது வசனத்தை வாசியுங்கள். லூக் சாப்டர் 2 verse 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட, அதுக்கு மேலுள்ளவர் 24வது வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். கீழே வருகிற வசனத்தை வாசிக்கிற பொழுது, சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவனிடத்துல கொண்டு, தேவனுடைய ஆலயத்துல இருந்தான், அவனிடத்துல கொண்டு வருகிறார்கள். அப்ப 5வது ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பம், கர்த்தருடைய குடும்பம் தேவனுடைய ஆலயத்திற்கு பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். இதை இன்னைக்கு சபையில சொல்லிக் கொடுப்பது கிடையாது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பெற்றோர்கள் இதை செய்வது கிடையாது. தாங்கள் வருகிறார்கள், ஆராதனை முடிந்த பிறகு போய் விடுகிறார்கள். இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறோம். We never worried about our children, whether they come to church, whether they carry the Bible or giving offering to the God, Lord, nothing knowing. எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி கூட பார்ப்பது கிடையாது. கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம், அதே போல 2ஆம் 3ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரின் அன்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆலயத்திற்கு வருவதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். They have to come to church. தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏந்தி கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள் பெற்றோர்கள். 4வது காரியம், 5வதாக சொல்லி முடிக்கின்றேன், தேவனுக்கு கொடுக்க பழகி கொண்டார்கள். இருவரும் பாருங்க, வேதம் சொல்லுகிறது. லூக்காவில் 1வது 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், குழந்தையை ஏந்தி கொண்டு தங்களால் இயன்ற மட்டும் உள்ள காணிக்கையை தேவனுக்கு செலுத்தும்படியாய் கொண்டு வந்தார்கள். When you come to church, give something to God. And just teach the children also. இந்த காணிக்கை கையில வச்சுக்கோ, காணிக்கை பெட்டியில போட வேண்டும், காணிக்கை பை வருகிற பொழுது கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பதை நாம் பழகி கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோசேப்பு நீதிமான், நீதியுள்ளவனாய் இருந்தான்.
இரண்டாவது யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருபோதும் ஒரு நாளும் மற்றவர்களை அவமானப்படுத்தாதவன். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் கீழ்ப்படிதல் உள்ளவன். நான்காவதாக உங்களுக்கு நான் விளக்கி சொன்னேன், அழகாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்திலே ஒரு நாளும் தோய்ந்து போகாதவர். தோய்ந்து போகாத மனுஷன் இரவோ பகலோ பார்க்கவில்லை. ஆண்டவரே, பகல்ல போற, நேரத்துல போற, நல்ல இடத்துல போற, நல்ல நேரத்துல போற, இந்த நேரத்துல போக முடியாது எனக்கு என்று சொல்லவில்லை. தேவனுக்காக படுகிற பிரயாசங்களே தோய்ந்து போகவில்லை. அடுத்ததாக தனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தையை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர கற்றுக் கொடுத்தார். மரியாதத்துல சொல்லுகிறா, வா முதலாவது தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம், பிள்ளைகளோடு கூட குழந்தையோடு கூட ஆலயத்திற்கு போக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். கடைசியாக தேவனுக்கு கொடுக்க தேவ சன்னிதானத்திலே தன்னை கொண்டு வந்தார். தேவனுக்கு கொடுத்தார்கள். இருவரும் நிறைய பணம் கிடையாது. They are not very big rich people. They had very little. கொஞ்சம் தான் இருந்தது. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்மில இருப்பது என்னவோ தேவனுக்கு கொடு. கர்த்தர் அவைகளை 30, 60, 100 ஆசீர்வாதமாக்கி உனக்கு கொடுப்பார். கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். அம்மிக்கு குளிக்கு சரிந்து விழும்படியாக உங்களிடத்துல கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். From the depth of your heart, with all mind, happy mind, you have to give. தேவனுக்கு கொடுக்க யோசேப்புடைய உள்ளம் ஏவினது. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசேப்பின் அருமையான வாழ்க்கையிலிருந்து யோசேப்பிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இன்னும் அதிகம் உண்டு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ள இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே, இந்த டிசம்பர் நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த மாதம் முழுவதும் நாம் இப்படியாய் உள்ள குணாதிசயங்களை கற்றுக்கொள்வோம். லெட்ஸ் லேர்ன் திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கிருபையின் தெய்வமே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமா எங்களோடு கூட பேசி இருக்கிறீர், நமக்கு நன்றி. யோசேப்பின் ஜீவியம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஜீவியமாய், உதாரணம் உள்ள ஜீவியமாய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி. அவ்வண்ணமாக நாங்கள் வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல், மீண்டுமாக கிறிஸ்துமஸ் பாடலை நாம் பாடி தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். கிறிஸ்துமஸ் பாடல் ஒன்று, உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து ஏன் வந்து பிறந்தார் என்பதை அழகாக விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு பாலன் இன்று பிறந்தாரே, மகிழுவோம் பாடிடுவோம், இயேசு பாலன் இன்று பிறந்தார், ஏழ்மையின் கோலத்தில் பிறந்தாரே, உன்னையும் அன்பாய் அழைக்கிறார். பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே.
ஏசப்பாலன் இங்கு பிறந்தாரே. ஜெபிக்கலாம். கிருபையின் தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான இந்த அற்புதமான மாதத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். உலகத்தின் பல பகுதியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஜனங்கள், தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிறப்பின் நாட்களை கொண்டாடுகிற பொழுது, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. யோசேப்பின் ஜீவியத்திற்காக, ஏன் யோசேப்பை தெரிந்து கொண்டீர்? Why have chosen Joseph? அற்புதமான வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீதியுள்ளவர்களாய், நீதி உள்ள மனிதனாக, மற்றவரை குற்றப்படுத்தாதவராய், அவமானப்படுத்தாதவராய், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவராக, தேவனுடைய செயலை ஓடி ஓடி வேலை செய்கிறவராக, தேவ சன்னிதானத்தில் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வருகிறவராக, மற்றவர்களுக்கு எங்களுக்கு நல்லதொரு பாடத்தை கற்பித்து கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு கொடுப்பதிலே உற்சாகம் காட்டின அற்புதமான யோசேப்பு, அவருடைய ஜீவியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியாய் சொல்லிக் கொடுக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. எந்த உபத்திரவத்திலும் உம்மை உயர்த்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய வேலைகள, தேவனுடைய செயல்கள, தேவனுடைய காரியங்கள, தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுக்கு கொடுப்பதிலே, நீதியாய் வாழ்வதிலே சோர்ந்து போகாதபடிக்கு இருக்க உதவி செய்தலும். கொடுத்த அற்புதமான ஜீவியத்தின் பாடங்களுக்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள்ல வாழ்வில ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மை செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீ நடத்துவீராக. மீண்டும் ஆயமுடைய பொறுப்பாதபடிக்கு வரும் வரைக்கும் மாறாதமுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பும் பரிசுத்தாவின் நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இப்பொழுது எப்பொழுதும் சகல நாட்களும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை நன்மையும் தருவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Thank you so much.